வளனியூர் இளைஞர் இந்து மன்றம் நடாத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. நிறைய இடங்களில் இருந்து ஒரு தொழில் ரீதியாக இருக்கின்ற பட்சத்தில் நிறைய இடங்களில் இருந்து நிறைய அழைப்புகள் வரும். எல்லாவற்றையும் பங்கு பெற்றுவது கடினம், வேலை நிமித்தம், பிரயாணங்கள் நிமித்தம். ஆனால் அந்த வடநீர் உடனே என்ன இருந்தாலும் உடனே வரவங்க மட்டும் போகணும். ஏன்னு சொல்லி சொன்னால் சொந்த மண், உப்பிட்ட மண்ணை இருளகரை மறவேன். அந்த வகையிலே இந்த மண் எனக்கு எப்போவுமே நீதிக்கு நெருக்கமான மண். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இன்றைக்கு மதியம் சிந்தாசனம் விட்டு சாப்பிடுன்னு சொன்ன விஷயம், எங்க போய் சாப்பிட்டாலும் நம்ம வடையிடத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த சுவை அது கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த மண்ணுக்கும் இந்த ஊருக்கும் உள்ள மகிமை என்னுடைய சாப்பாடு. அது பழைய காலங்கள் எல்லாத்தையும் நினைவூட்டி பார்க்க வேண்டிய என்னுடைய டிக்டாக் பேஜிலே ஒரு சிறிய ஒரு ஞாபகத்தை பதிவு பண்ணிட்டு இருந்து அந்த தேவியக்காவிட்ட இருக்கிற நெல்லி மரம். நான் ஆரம்ப காலத்திலே இந்த பணத்திறப்பு இந்து கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே எனது குடும்பம் மிக ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த குடும்பம்னு சொல்லலாம். அம்மாவுடைய அம்மா, 4 ஆம்பளை பிள்ளைகள். அவ்வளவு கஷ்டத்தின் சூழ்நிலையும் அந்த சுற்றி இருந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருந்த பட்டு, எங்களுக்கு ஆற்றின உதவிகள், எங்களுக்கு தந்த உணவுகள், எங்களை வழிநடத்தின விதங்கள், அது என்றென்றும் எந்த ஜென்மத்திலும் அந்த பந்தம் விட்டு போகாது, மறக்கவும் முடியாது. அந்த வகையில் அந்த தேவியாக்கா விட்டு நிற்கிற அந்த நெல்லி மரம் தான் என்னை முதல்லே ஒரு வியாபார ஸ்தானத்துக்கான ஒரு புள்ளியிட்ட நெல்லி மரம். இது போன உடனே எனக்கு ஏனோ தெரியல, அப்ப அந்த நெல்லி மரத்தில் பார்த்தால் ஆங்காங்கே ஒன்று காய்கள் தான் இருக்கு. நிறைய முந்தையெல்லாம் ஒரு கொப்பு முறிஞ்சு விழும். அந்த நெல்லிக்காயினுடைய பாரத்தால அந்த கொப்பு முறிஞ்சு விழும். அந்த அளவுக்கு அந்த மரத்தில் நெல்லிக்காய் இருக்கும். 2 கொப்பில பிடிங்கினால் அதை கொண்டு போய் ஊற போட்டு அடுத்த நாள் காலமே பள்ளிக்கூடத்தில் கொண்டு வெளியில ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு ஒரு ஆள், கச்சான் விற்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்பார். அடுத்த மொழியில நான் நெல்லிக்காய் பேக் கொண்டு நிற்பேன். சில நேரங்களில் பள்ளிக்கூடம் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கீங்கள கடைசி பெஞ்சுக்கு இறங்கி வாங்கினா அந்த பின்பக்க கட்டு இவ்வளவு உயரத்தில் இருக்கும். அப்ப நெல்லிக்காய் எடுத்து பின்னால ஒரு 30 சத்த வண்டி பக்கத்தில் வச்சுட்டு அங்கால ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறோம். அந்த மாதிரியான ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த நெல்லிக்கு மரத்தை பார்த்த உடனே எனக்கு இங்க வாரன் அந்த நெல்லி மரம் அந்த ஞாபகத்தினூடாக அந்த டிக்டாக்ல அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ஒரு குறுகிய நேரத்திலே ஏராளமான நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அதனோடாக தேவியக்காக வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த மண் எப்போவுமே நெஞ்சிக்கு நெருக்கமானது. அதான் இப்ப பக்கத்தில் இந்த நண்பர்களோட காட்சி கொண்டிருக்கும் போது இந்த பாடசாலையை நினைக்கிற போது ஒரு பக்கத்திலே மிகவும் கவலையாக இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் 90ஆம் ஆண்டோடு இந்த பள்ளிக்கூடத்தில் வெளியிறாலும் அந்த காலப்பகுதியிலே ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்தார்கள். இந்த சைட்டெல்லாம் பெரிய கட்டிடங்கள் இருக்கும். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை கண்டார்கள். இன்றைக்கு 100க்கும் குறைவான மாணவர்களால் இந்த பாடசாலையை படிக்க வேண்டிய உண்மையில அது கவலையா இருக்கிறது. காலத்தின் மூலமா அல்லது எங்களுடைய இந்த வடலியூர் மண் செய்த பாக்கியமான வகையில் அந்த உலகத்துக்கு அந்த மாணாக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்திருக்கிறது. இந்த வளவு முழுக்களுமே கட்டிடங்களாக இருந்தது. யுத்தம் தின்ற மடுக்களாக என்றும் இந்த இடிபட்ட கட்டிடங்கள், இடிபட்ட இடங்கள் அங்கே இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து வந்த பாதையை ஈடு செய்வது என்பது கடினம். ஆனால் இருக்கக்கூடிய விடயங்களை காப்பாற்றுவது என்பதும் அதனூடாக ஒரு புத்துணர்ச்சி கொண்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் காலத்தின் கட்டாயம். அந்த வகையிலே இன்று இந்த பாடசாலையிலே மத ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக அப்படி என்று இல்லாமல் பாடசாலை மாணவர்கள் கல்விசார் சமூகம் அப்படித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர ஒரு காலகட்டத்திலே இந்த பாடசாலையிலே மாதவரிலிருந்து, இளவாலையிலிருந்து, கிராமத்திலிருந்து, பணத்தரப்பிலிருந்து, மணிப்புலத்திலிருந்து, சில்லாலையிலிருந்து, சித்தங்களிலிருந்து, வடநீர்ப்பு அந்த தெற்கு பகுதியில் அந்த மாதிரி ஏராளமான இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்களிலிருந்து இங்கே இளைஞர்கள், யுவதிகள் படித்தோம். அவர்கள் இப்பவும் நாங்கள் நட்பு ரீதியாக ஆங்காங்கே நட்பு வட்டாரத்திலே இருக்கின்றோம். ஆனால் அப்போதெல்லாம் இந்த மதங்கள், சாதிகள், இந்த தரங்கள் எல்லாம் அப்போதெல்லாம் இல்லை. ஆனால்
அவருக்கு அப்பால் கல்வி என்பது ஒரு இனத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று. அதை மட்டும் மனதில் கொண்டு அதை சமூகங்கள் என்று பார்க்காமல், மதங்கள் என்று பார்க்காமல், சாதிகள் என்று பார்க்காமல் ஒரு கல்விசார் சமூகத்தை இந்த தேசம் கட்டியமைக்கின்ற பொழுதுதான் அந்த கல்விசார் சமூகத்தின் ஊடாக ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வர முடியும். அந்த பொருளாதாரம் தான் ஒரு மனிதனுடைய, ஒரு நகரத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கல்விசார் பொருளாதாரம் தான் மேலோங்கி இருக்கிறது. அதுக்கு உதாரணம் இஸ்ரேல் என்கின்ற நாடு. இஸ்ரேல் என்கின்ற நாடு கல்வியிலே மேலோங்கி இருப்பதனால்தான் இந்த உலக நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியாக குறுகிய பரப்பளவை கொண்ட நிலம், குறுகிய சனத்தொகையை கொண்ட இனம் இன்றைக்கு இந்த உலகத்தையே தன்னுடைய ஆளுமைக்கு வைத்திருப்பதென்றால் அதனுடைய 2 வெளிச்சங்கள், ஒன்று கல்வி, இன்னொன்று பொருளாதார வளம். இந்த 2ஐயும் எங்களை இனமும் பொருளாதார ரீதியாக வெளிநாடுகளிலே ஆங்காங்கே பரிணாம வளர்ச்சியை கண்டுகொண்டு வருகின்றது. அதேபோன்று கல்வி ரீதியாகவும் புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் ஏராளமான பிள்ளைகள் இன்று அடுத்த நிலையை எட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வளர்ச்சி என்பது தாயகத்தோடு இணைக்கப்படுகின்ற பொழுதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த மண்ணிலே இருந்து ஏராளமான எங்களுடைய சொந்தங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் பறந்திருக்கிறார்கள். ஏதோ இப்ப இந்த சமூக ஊடகம் என்பது எந்த மூலையில் இருந்து கலைத்தாலும் அந்த செய்தியை உடனடியாக எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக